முத்து சாமியார் சொன்னாருப்பா, நான் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்கள் வீட்டில் போய் வைங்க, யார் எடுத்தாங்களோ அவங்க வாய் நாளைக்குள்ளே கோணிச்சிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாளில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு பூஜை ரூமில் போய் வைக்கிறாரு. மனோஜுக்கும் விஜயாவுக்கும் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அம்மா நைட்டெல்லாம் எனக்கு எலுமிச்சம்பழம் வந்து வந்து போகுதுமா அப்படின்னு போய் மனோஜ் போய் விஜயாவை எழுப்பி சொல்கிறாரு. எனக்கும் தாண்டா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை எப்படியாவது சரி பண்ணணுமா, இல்லைனா எனக்கு தூக்கமே வராதாட்டிருக்கு அப்படின்னு மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொன்னதை பார்த்துட்டு போய் ரூமில் வந்து மெதுவாக போய் பூஜை ரூமில் எடுக்கிறாங்க. பழத்தை எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க. ஹாலில் முத்து உடனே லைட்டை போட்டுடுறாரு. இந்த திருடனை பிடிக்கத்தான் இந்த பழத்தையே நான் கொண்டு வந்து வச்சேன், நகையை யார் எடுத்ததுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக விஜயா ஷாக் ஆகி கீழே எலுமிச்சம்பழத்தை போட்டுடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மனோஜுக்கு அடி பின்ன போகிறாரு முத்து. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி.